அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலுமுல் குர்ஆன், குர்ஆனுடைய கலைகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் நம்ம சென்ற வாரம் அறிந்த விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆன் ஒரே நேரத்தில் அருளப்படலை, மொத்தமாக ஒரு இரவில் அருளப்படவில்லை, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கூட அருளப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்த 23 வருஷத்துலேயும் நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தவாறு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அருளப்பட்டுச்சு என்று குர்ஆனே அதை சொல்லுது. இந்த ஒரு விஷயங்களை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த குர்ஆன் எழுத்து வடிவமாகத்தான் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சிலர் சொல்கிறாங்கன்னா, அது எழுத்தாக கொடுத்தானா அது வேறு வடிவத்தில் கொடுத்தானா என்பதற்கு சில ஆதாரங்களை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன ஆதாரத்திலே அது வந்திருக்குது. என்ன ஆதாரம் வந்திருக்குது? மணி ஓசையாக வரும்னாலே எழுத்தாக வரலன்னு அர்த்தம். பேசுவார் வந்துன்னு சொன்னிச்சுல, எப்படி உங்களுக்கு வஹி வரும் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பதில் சொல்லியிருப்பாங்கல்ல சென்ற வாரம் சொல்லும் பொழுது. அந்த பதில் என்ன சொல்லுவாங்க? சில நேரம் மணி ஓசை மாதிரி வரும், அப்போ எழுத்தில் வரலன்னு அர்த்தம். சில நேரத்தில் என்கிட்ட பேசுவார், அப்போ எழுத்தில் வரலன்னு அர்த்தம். கட்டி பிடிச்சி ஓதுன்னு சொல்லுவார், அப்போ எழுத்தில் வரலன்னு அர்த்தம். அப்போ எழுத்து வடிவத்தில் வரலை என்பதற்கு ஏற்கனவே சொன்னதிலேயே போதுமான ஆதாரம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த எழுத்து வடிவமாக வரலை என்பதை இன்னும் அழுத்தமாக சொல்லக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதுகளையும் தெரிஞ்சுக்கிறணும். அதில் முதலாவது வசனம் என்னென்னு கேட்டால், 2வது சூறாவில் 97வது பக்ராவில் 97வது வசனம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், நபி நீங்கள் சொல்லுங்கள், மன்கான அதுவன்லி ஜிப்ரீல, யாராவது ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருப்பீர்களேயானால் தெரிஞ்சுக்கிறங்க, இப்போ இன்னஹு அவர்தான் நஸ்ஸலஹு இந்த குர்ஆனை இந்த குர்ஆனை அவர் இறக்குகிறார், அலா கல்பிக்க உமது உள்ளத்தில், உமதுங்கிறது ரசூலுல்லாஹ் குறிக்குது, அலா கல்பிக்க உமது உள்ளத்தில் இறக்குகிறார், பி இத்னில்லா அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இறக்குகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் உமது உள்ளத்தில் யார் இறக்குறது? ஜிப்ரீல் இறக்கினார்னு வருது. அப்போ உள்ளத்தில் இறக்கினார் என்பது எதை இறக்க முடியும்? பேப்பரை உள்ளத்தில் இறக்க முடியுமா? உள்ளத்தில் இறக்குதல் என்பது வார்த்தைகளை தான் இறக்க முடியும். பேசுனா சவுண்டை தான் என்ன செய்யும்? காது வழியாக போய் அது அங்கே போய் பதியும். உள்ளத்தில் இறக்குதல்னு வரும். அப்போ உள்ளத்தில் இறக்கினார்னு வர்றதுனால இது எழுத்தாக கொண்டாந்து என்ன செய்யலை, அவர் தரலை என்கிறதை இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி எஸ் அலுக்க அஹ்லுல் கிதாபி, வேதக்காரர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அன்து நஸில் அலைஹிம் கிதாபம் மின சமாய், வானத்திலேருந்து ஒரு புஸ்தகத்தை இறக்கு. நீ சும்மா ஓதி ஓதி காட்டுக்கிட்டு இருக்கிற, அல்லாட்டிருந்து நான் வருதுங்கிற, நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு புஸ்தகமாக இறங்கட்டும், அல்லாஹ்வுடைய வேதம் நம்பிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்குறார்கள். அப்போ புஸ்தகமாக வரணும்னா கிதாபாக வரணும்னு அவங்க கேட்குறாங்க. அன்து நஸில் அலைஹிம் அவர்கள் மீது நீ இறக்கி காட்ட வேண்டும், கிதாபம் மின சமாய் வானத்திலிருந்து மேலுலகத்திலிருந்து ஒரு கிதாபாக இறக்கி காட்டு என்று கேட்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி வரலன்னு அர்த்தம். வந்தால் ஏன் கேட்குறான்? புத்தகமாக இருச்சுன்னு சொன்னால் புத்தகமாக இறக்குன்னு கேட்பானா? புத்தகமாக வரல, இவருக்கு இப்படி வந்துச்சுன்னு ஓதி தான் காட்டுறாரு. இப்படி தான் எனக்கு வந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க. இந்த விளையாட்டில் வேணாம், நீ ஓதிலாம் காட்டாத, அல்லாட்டிருந்து வருதில்ல, மேலேருந்து வரட்டும், அல்லாட்டிருந்து நம்புகிறோம், மேலேருந்து நாங்கள் பார்க்குற மாதிரி என்ன செய்யணும், ஒரு புக்காக வரட்டும்ங்கிறாங்க. அப்போ புக்காக வரட்டும், கித்தாபாக இறக்க வேண்டும், வானத்திலிருந்து ஒரு கித்தாபாக இறக்கணும் என்று அகல கித்தாபு கேட்குறார்கள்னு சொன்னால், அகல கித்தாப்னா முந்தைய வேதக்காரங்க, அன்றைக்கு இருந்த யஹூதி நசாராக்கள், அவங்க கேட்குறாங்க, அன்து நஸில் அலைஹிம் கிதாபம் மின சமாய் வானத்திலேருந்து ஒரு கித்தாபை இறக்கணும்னு கேட்குறாங்க. அது அப்படி கேட்குறாங்க, இது ஒன்றே போதும். கேட்குறாங்க என்பதுலேருந்து என்ன விளங்குது? அப்படி இறக்கப்படலைன்னு விளங்குது. இறக்கப்பட்டு இருந்தால் கேட்பானா? அவன் நினச்சபடி ஒரு புஸ்தகமாக இது வந்துருந்துச்சின்னு சொன்னால், புஸ்தகமாக எங்கே வந்துச்சுன்னு கேட்க மாட்டான். புஸ்தகமாக வராதனால தான் அது கேட்குறான். அதுக்கு பிறகு அதுக்கு பதில் எல்லாம் சொல்கிறான், இதை விட மூசாட்டை இதோட பெரிய விஷயத்தெல்லாம் கேட்டாங்க, நல்லாவே நேருக்கு நேரம் காட்டலாம் இந்த ஆளுக்கு கேட்டாங்க, இவங்களை அலட்சியப்படுத்து அப்படிங்கிற விஷயம் அது நமக்கு தேவையில்லை. அந்த ஒத்த வரி போதும். நமக்கு தேவை என்னது? புத்தகமாக இறக்கணும்னு வேதக்காரர்கள் கேட்கிறார்கள்.
புத்தகமாக வானத்திலிருந்து வரணும் என்று கேட்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா புத்தகமாக வரலன்னு அர்த்தம். வரலன்னு விளங்கிருச்சா? அடுத்து ஒரு வசனம் பாருங்கள். இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். உளவு நஸ்ஸல்னா அழைக்க. இந்த லவ்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, லவ் என்ற வார்த்தை வந்து நடக்காத ஒன்றை நடந்திருந்தால்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் லவ் போடுவாங்க. செய்தால் போனால்ன்றது ஷர்த்துடைய அர்த்தம் இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த லவ் வார்த்தையை போடுவாங்க. ஷர்த்து 2 வகை இருக்கிறது. ஒன்று வந்து இனி வந்தால், நீ வந்தால் தருவேன் அப்படிங்கிறோம். நீ வந்தால் தருவேன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் அந்த நீ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இனிமேல் நீ வந்தாயானால் நான் தருவேன் அப்படின்னு அர்த்தம். வந்தால் தருவேன்னு சொல்லாமல் நேற்று வந்து இருந்தால் தந்திருப்பேன்கிறோம். நேற்று வரல, இனிமேல் செய்ய முடியாது. கடந்த காலத்தில் உள்ளதில் ஷர்த்து மாதிரி போட்டோம்னா லவ் போடுவாங்க. லவ் போட்டால் என்ன அர்த்தம்? நேற்று வந்திருந்தால்னு எப்போ சொல்லுவோம்? நேற்று இவன் வரல, ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வர்றான், நேற்று வந்திருந்தால் அவனுக்கு தந்திருப்பேனை பாங்குறோம். அப்போ நேற்று இவன் வரலன்னு அர்த்தம். சரி, நேற்று வரல, இல்லை நேற்று வரலைங்கிறத நீ சரி பண்ண இயலுமா? அப்போ நான் நேற்று வர்றேன்னு சொல்ல முடியுமா? நடக்காது. இப்போ நடக்காததுக்கு தான் இந்த லவ் போடுவாங்க. லவ் என்கிற வார்த்தை எதுக்கு போடுவாங்க? லவ் என்றால் செய்தால் போனால்னு தான் அர்த்தம். இது எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால், கடந்த காலத்தில் விட்ட ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் பொழுது தான் இந்த லவ் என்ற வார்த்தையை போடுவார்கள். இன் போடுறாங்கள்ல, இதா வந்தால் போனால் அப்படின்னு போடுறாங்களே, அந்த வந்து இனிமேல் உள்ளதுக்கு போடுவாங்க. இனிமேல் உள்ளது நடக்க வாய்ப்பு உள்ளது. கடந்த காலத்தில் நடக்க தவறியது வந்து இனிமேல் நடக்காது. அப்போ இதில் என்னன்னு கேட்டால், உளவு நஸ்ஸல்னா நாம் இறக்கி இருந்தால், இறக்கலன்னு அர்த்தம். உளவு நஸ்ஸல்னா அழைக்க, உமக்கு நாம் இறக்கி இருந்தால், கித்தாபன் ஒரு நூலை, ஃபி கிருத்தாசின், கிருத்தாசுனா எழுதுவதற்குரியது, பேப்பர் காகிதம் மாதிரி உள்ளது. ஒரு கிருத்தாசில் எழுதப்பட்ட ஒரு கித்தாபை நாம் இறக்கி இருந்தால், ஃபலமசூஹு பி ஐதீஹிம், தங்களுடைய கைகளால் அவர்கள் அதை தொட்டு பார்த்து இருந்தால், இல்லை காலல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்கள் சொல்லியிருப்பார்கள், இன்ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், இது தெளிவான சூனியம்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போவும் இல்லைன்னு மறுக்கிறாங்க. புஸ்தகமாக கொடுத்தா மட்டும் ஏற்றா இருக்க போகிறாங்க. புஸ்தகமாகவே நம்ம இறக்கி கையால் அவங்க தொட்டு பார்த்தா கூட இது சூனியம், புஸ்தகம் அங்கேருந்து இறங்குது ஒரு புஸ்தகமாக இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. கைனால் வர தொட்டு பார்க்குறாங்க. இப்போ கன்ஃபார்மாக நம்பணும்ல, இவர் சூனியம் பண்ணி நம்ம காட்டுறாரு நமக்குன்றாங்களாம். வானத்துலேருந்து இறக்கி காட்டினா கூட நம்ப போகிறாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. உளவு நஸ்ஸல்னா நாம் இறக்கி இருந்தால், இறக்கவில்லைன்னு அர்த்தம். ஒரு பேச்சுக்கு இறக்கினால்னா இனிமேல் இறக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இறக்கி இருந்தால்னு சொன்னால் அந்த மாதிரி இறக்கப்படலை, ஒரு பேச்சுக்குன்னு அர்த்தம். ஒரு பேச்சுக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் அந்த லவ் போடணும். லவ் நஸ்ஸல்னா ஒரு பேச்சுக்கு, லவ் நஸ்ஸல்னா அழைக்க, உமக்கு நாம் இறக்கி இருந்தால், கித்தாபன் ஃபி கிருத்தாசின், ஒரு ஏட்டில் எழுதப்பட்ட கித்தாபை இறக்குன்னா இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இறக்குனது மட்டும் இல்லாமல் இப்போ லமசூஹு பி ஐதீஹிம், லமசன்னா தொடுறது, தங்கள் கைகளால் அதை தொட்டு பார்த்து இருந்தார்களே, ஆனால் இறக்கவும் படுது, இறக்குறது பார்க்குறாங்க, கிட்டத்தில் வந்து தொட்டு வேற பார்க்குறாங்க. ஆமாம் இது புஸ்தகம்தான் அப்படின்னு தெரியுதுல்ல. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அங்கேருந்து ஒரு புஸ்தகம் இறங்குற மாதிரி மந்திர வேலை பண்ணி சூனியம் பண்ணி நம்ம தொட்டு பார்த்தா கூட புஸ்தகம்னு தெரிகிற மாதிரி மந்திரம் பண்ணி செஞ்சுவிட்டாரு, அங்கேருந்துலாம் வரல. உன்னைய மந்திரவாதின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர அதை வேதம்னு நம்ப மாட்டாங்கிறான்ல. நீ புஸ்தகமாக இறக்கி இருந்தாலும் காலல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்கள் சொல்லி இருப்பார்கள், இன்ஹாதா இது இல்லா சிஹ்ரும் முபீன், தெளிவான ஒரு சூனியம். இது சூனியத்தினால இறங்காத ஒன்றை இறங்குற மாதிரி காட்டுறாரு, நம்ம தொட்டு பார்க்க முடியாத ஒன்றை தொட்டு பார்க்குற மாதிரி காட்டுறாரு என்று சூனியத்தினுடைய வேலைன்னு அவங்க சூனியத்தை நம்பினாங்கல்ல. அவங்க கருத்துப்படி சூனியம்னு ஒன்று இருக்குது, மந்திரம்னு ஒன்று இருக்குது, மந்திரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சவங்க அல்லாவை இப்படி இறக்கி காட்டினாலும் அதுக்கு அந்த முத்திரை குத்துருவாங்க, இவர் மாயக்காரரு அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதில் என்ன விளங்குது? அப்போ ஏட்டில் எழுத கொடுக்கப்படலை, அதனால தான் அதில் சொல்லி காட்டுறாங்க. ஏட்டில் கொடுத்தா நம்பியா எடுக்க போகிறீங்க. இப்போ கேட்குறீங்க, ஏட்டில் எழுதி புஸ்தகமாக எழுதி கொடுத்து உன் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இறங்கினா கூட இவர் பயங்கரமான மந்திரவாதியாக இருக்கார்ப்பான்றீங்க. அப்போ ஏற்றுக்கிற அதனுடைய போதனைகள் உங்களுக்கு ஜீரணிக்க முடியலை என்று சொன்னால் என்னத்தையாவது காரணம் சொல்லி நிராகரிப்பீங்க. முதல்ல ஓசை வழியாக வந்துச்சுன்னா
எழுதி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. எழுதி கொண்டாந்து தந்தால் இது மந்திரம் பண்ணிட்டாருமீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். நமக்கு அது பாயிண்ட் இல்லை. இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஏட்டில் எழுதி தந்திருந்தால் தரலைன்னு அர்த்தம். ஏட்டில் எழுதப்பட்டதாக இந்த குரானை தந்து இருந்தால், அப்போ தந்து இருந்தால்ன்றது எதுக்கு சொல்லுவோம்? இந்த அளவு போட்டு சொல்லுவோம். தரலை, ஒரு பேச்சுக்கு தந்திருந்தால் அப்படிங்கிறது தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ குரான் எப்படி வரல? ஏட்டில் வரவில்லை, ஓசை வடிவமாகத்தான் வந்தது. அது ஒரு ஓசைன்னா மொழியாக இருக்கலாம், இல்லை மணி ஓசையாக இருக்கலாம். அதே மாதிரி 20 114 எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உலா தாஜல் பில் குரானி, இந்த குரானுக்கு அவசரப்படாத, மின் கபலி அங்கே குலா இலைக்க வஹீஹு, வஹி முழுமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி அவசரப்படாத. ஓதி காட்டுவார்ல, அவசரப்படாது, முழுசாக கேளுங்கிறான். பேப்பரில் கொடுக்குறதுக்கு அவசரப்படுற வேலையே கிடையாது. பேப்பரில் கொடுத்தா வாங்கி வச்சுட்டு பிறகு போய் படிச்சுட்டு போயிடலாம். அப்போ ஓதி காட்டுறதுனால தான் என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால், ஓதி காட்டும்போது ரசூலுல்லாஹ் முந்திக்கிட்டு ஓதுவாங்க. நீ இப்படி முந்திக்கிட்டு ஓதாதப்பா, அவர் முடிக்கட்டும், வஹி முழுமையாகிற வரைக்கும் பேசாமல் ஏறி அப்புறமேலு நீ உனக்கு ஓத முடியும், அது நல்லா பதிஞ்சிரும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இது என்ன மாதிரி வந்திருக்குதுன்னு விளங்குது. அவர் ஓதி காட்டும்போது உள்ளத்தில் பதியும் விதமாக வந்துச்சே தவிர, எழுதி கொடுத்துருந்தாருன்னா எதுக்கு அவசரப்படணும்? நமக்கு ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் ஒரு செய்தியை பேசுகிறாரு, நம்ம மறந்துடுவோம்டா, என்ன செய்வோம்? ரெக்கார்டு பண்ணிக்கிறோம். மறந்துடுவோங்க, ரெக்கார்டு பண்ணிக்கிறோன்றுவோம். அல்லது ரொம்ப கிரகிச்சு கேட்குவோம், இன்னொரு காசு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அவர் வர்றாரு, இந்தாங்க பேப்பருங்கிறாரு, சரி போங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டு வாங்கி வச்சுக்கிறோமே, அவசரப்பட மாட்டோமே. அவசரப்படாதேன்னு சொல்லுவதுன்னு எதை காட்டுதுன்னு கேட்டால், இது எழுத்தில் வரல, ரிட்டனில் வரலன்னு விளங்குது. 20 114 நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டால், இன்னஹு தன்சீலு ரப்பில் ஆலமீன். இன்னஹுன்னா அந்த குரான் என்பது தன்சீலு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனால் இறக்கப்படுது, அகிலத்தின் அதிபதியால் இறக்கப்படுகிறது. நசலபிஹி, இதை கொண்டு இறங்குகிறார் யார்? ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹுன்னா ஜிப்ரீல் இறங்குகிறார். அலா கல்பிக்க, உன்னுடைய கல்புல இறக்குகிறார். கல்புல இறக்குறாரு. எப்படி இறக்குறாருன்னா, பெலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபு மொழியில் கொண்டு உன் கல்புல இறக்குறார். அப்போ கல்புல இறக்குறாருன்னா என்ன அர்த்தம்? தெளிவான பாஷையில் உன் கல்பில் இறக்குறார் என்று சொன்னால், அவர் ஓதுவார், உன் கல்புல அது பதியும். பேப்பரில் வரல என்கிறது 26 அத்தியாயத்தில் 192, 93, 94, 95 ஆகிய வசனங்களில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் எதை காட்டுது? எழுத்து வடிவமாக வரவில்லை என்று காட்டுது. அதை விட முக்கியமானது என்னென்று கேட்டால், எழுத்து வடிவமாக வருதுன்னு வைங்களேன். எழுத்து வடிவமாக வந்தால் யாருக்கு வருதோ அவருக்கு அதை வாசிக்க தெரியணுமா இல்லையா? எழுத்து வடிவமாக வருதுன்னு சொன்னால், எனக்கு எழுத்து வடிவமாக அல்லாஹ் மனுஷன் தெரியாத ஆளுக்கு கொண்டு கொடுத்துருப்பான், அல்லாஹ்வாக்கும் செய்தி அனுப்புகிறான். அப்போ எழுத்து மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்புனா அந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு அவருக்கு தெரியணும்ல. தெரியாட்டி என்ன ஆகும்? தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்பாங்க, அவர் உன்னோட ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை தான் போய் சொல்ல வேண்டி வரும். அது அதனுடைய நம்பகத்தன்மை போயிடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல்ல எழுத்து வடிவமாக பெறுவதற்கான கெப்பாசிட்டி, தகுதி இருந்துச்சா? எழுத்தாக வாங்கி அவர் என்ன செய்வார்? அவருக்கு தான் வாசிக்க தெரியாத. அப்போ எழுத்து வடிவமாக ஒருத்தர் கொண்டே கொடுக்குறதா இருந்தால், யாரை முதல் வகையாக தேர்ந்தெடுக்கிறானோ அவருக்கு அந்த எழுத்தை வாசிக்க தெரியணும்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியுமான்னா தெரியாதுன்னு எங்கே இருக்குது? குரானில் 29:48 வசனத்தில் இருக்கிறது. ஒமா குந்த தத்துலுன்னு தலாண்டா ஓதுற திலாவத்துங்கிறோம்ல, தத்துலு, நீ ஓதுபவராக இருக்கவில்லை. மா குந்த, நீ இருக்கவில்லை. தத்துலு, நீ ஓதுபவராக இருக்கவில்லை. மின் கபலிஹி, இதுக்கு முன்னால் ஓதுபவராக படிப்பவராக இருக்கவில்லை. மின் கிதாபின், எந்த கிதாபையும், எந்த ஒரு புத்தகத்தையும் நீ படிப்பவராக இருந்தது இல்லை. உனக்கு படிக்க தெரியாதுன்னு அர்த்தம். உமா குன்தங்கிறது சென்ற கால வினை, படித்தவராக இருந்தது இல்லை. ஒலா தகுத்துஹு, இது வருங்கால வினை. லா தகுத்துங்கிற நீ எழுத மாட்டாய். இனி பி யமீனிக்க, உன்னுடைய வலது கையால் நீ எழுதவும் இனியும் எழுத மாட்டாய். இதுக்கு முந்தியும் நீ புஸ்தகத்தை படித்தது இல்லை, இனியும் எழுத மாட்டாய். இப்போ ரசூல் ஆக்கிட்டேன், இன்னையிலேருந்து அந்த தன்மையை தந்துடுவேன்னா தரமாட்டேன். வலா தகுத்து பி யமீனிக்க, உன்னுடைய கையால் இனி எழுதவும் மாட்டேன். ஹத்தனா எழுதுறது,
ஹத்துனா என்னது, எழுதுறது. அப்போ ஒலா தகுத்து, நீ எழுத மாட்டாய், வருங்காலம், இனி இனி எழுத மாட்டாய். அப்போ ஹூண்டா புஸ்தகத்தை எழுத மாட்டாய், இப்போ எமீனிக்கு உன் கையால் எழுத அப்போ இதில் 29:48 2 விஷயம் சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதுக்கு முன்னால் இதுக்கு பின்னால். எதுக்கு முன்னால்? நபீண்டு ஆக்கிறதுக்கு முன்னால், நபீண்டு ஆக்கிறதுக்கு பின்னால் 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். மின் கபுலிஹின்னா, இந்த நபி ஆகிறதுக்கு முந்தி, நபி ஆகிறதுக்கு முந்தி எந்த ஒரு கித்தாபையும் நீ வாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கவில்லை. வாசிக்க தெரியாதுன்னு அர்த்தம். அதுக்கு வாசிப்பவராக நீ இருந்ததில்லை. வலா தகுத்துஹு, இனியும் நீ எழுத மாட்டாய். பி எமீனிக்க, உமது கையால் இனியும் எழுத மாட்டாய்னா வாசிக்க மாட்டாய், படிக்க மாட்டாய், எல்லாம் வந்துடுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவருக்கே எழுத தெரியாட்டி எழுத்து மூலமாக எப்படி கொடுக்குறது? ரசூலுல்லாஹுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. எழுதவும் வாசிக்கவும் தெரியாவிட்டால் அவங்களுக்கு எப்படி எப்படி அந்த குரானை கொண்டாந்து எழுதி கொடுத்துருப்பான்? இதுவும் எழுத்தில் வரலன்னு வழங்குது. இன்னும் சொல்ல போனால், இப்போ எழுத படிக்கிறது பெரிய கஷ்டமா? இப்போ கிழவனுக்கெல்லாம் எழுத்து பயிற்சி கொடுக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து. என்ன செய்கிறாங்க? எழுத படிக்க தெரியாத வயசான ஆளுகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆனால் அவனை போட்டு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ 65-50 வயசு ஆளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஒரு எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்துடுறாங்க. இப்போ எல்லாம் நினச்சா எழுத தெரிஞ்சவர் ஆக்குறது பெரிய கஷ்டமா? எல்லோரும் படித்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. படிப்புங்கிற ஒரு தகுதியாக உலகத்தில் கருதப்படுது. படிக்காத ஒரு சமுதாயத்தில் ஒரு படித்தவருக்கு தான் ஒரு அறிவாளின்னு மக்கள் நினைப்பாங்க. இவங்களுக்கு அந்த அறிவை கொடுக்காமல் இருக்கிறத விட அதை கொடுத்துருந்தா கொஞ்சம் மதிப்பாக இருக்குமா இல்லையா? ரசூலுல்லாவுக்கு அதை கற்றுக் கொடுக்குற பெரிய விஷயமா? அது எழுத கற்றுக் கொடுக்குற பெரிய விஷயம். ரசூலுல்லாவே தான் போய் இவ்வளோ ரொம்ப விவரமான ஆள், ஜீனியஸான ஒரு ஆள் தான் அவங்க. எழுத தெரிஞ்சவர்கிட்ட போய் பார்த்துட்டு 25 எழுத்தை படிக்க முடியாதா? அலிஃபு பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கோர்த்தா வந்துட்டு போக போகுது. பெரிய கஷ்டமாக எழுதுறதுங்கிறது, படிக்கிறதுங்கிறது. சின்ன பிள்ளைகளோ படிக்குத, எல்கேஜி யூகேஜியில் உள்ள பிள்ளைகளோட என்ன செய்யுது? அம்மா அப்பான்னு படிக்கும் பொழுது அந்த அளவுக்கு உள்ள சின்ன விஷயந்தான் எழுதுதலும் படிக்குதலும் என்பது. பெரிய பாரதூரமான ஒரு விஷயமெல்லாம் இல்லை. இன்றைக்கி 1ஆம் கிளாஸ் பிள்ளைகள்லாம் 3 லாங்குவேஜ் படிக்குது, 3 லாங்குவேஜில் எழுதுது. அப்போ இந்த படித்தல் எழுதுதல் என்பது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரமான ஒரு ஆள் வேறு, எதையும் உடனே கிரகிச்சிக்கிற ஒரு ஆள் வேறு. அவங்க நினச்சாங்கன்னு சொன்னால் அவங்க நபீன் ஆனவனை நம்மளை கொஞ்சம் படிச்சுக்கிருவோம் அப்படின்னு அப்போ கூட படிச்சிருக்கலாம். அதுக்கு முந்தையே அவங்க வியாபாரத்தெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க. வியாபாரத்துக்கு அந்த எழுத்து தேவைப்படத்தான் செய்யும். 25 வயசில் என்ன செஞ்சாங்க? அவங்க வியாபாரத்துலேருந்து இறங்குனாங்க. அப்போ வியாபாரியாக இருந்து சம்பாரித்தாங்க. அது எழுத்தில் எல்லாம் குறித்து வைக்கிறதுக்கு தெரிஞ்சால் இன்னும் நல்லது தானே, அதை கற்றுருக்கலாம் தானே, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னா, வேணும்னு தான் அப்படி ஆக்கணுங்கிறான். உனக்கு தெரியாமல் ஆக்குனது என்னது? உனக்கு எழுதவும் படிக்கவும் தெரியக்கூடாது, வேணும்னு தான் அப்படி செஞ்சேங்கிறான். எப்படி சொல்கிறான்? இதன் அப்படி உனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் லர்த்தாப இருத்தாப, இருத்தாபன்னா சந்தேகப்படுறது, ரைப்புண்டா சந்தேகம். அப்போ இருத்தையப இருத்தாப லர்த்தாப, சந்தேகப்பட்டிருப்பார்கள். அல் முபுத்திலூன், வீணர்கள் சந்தேகப்பட்டுருவார்கள். நீ இதுக்கு முன்னாடி வாசிக்க தெரிஞ்சிருந்தாலும் இனிமேல் நீ வாசிப்பவராக உன்னை மாற்றி கொண்டாலும் வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். அப்போ வீணர்கள் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உன்னை நான் ஆக்கி வச்சுருக்கிறேன். நினச்சா ஒரு செகண்டில் ஒரு எண்ணத்தை போட்டால் படிச்சிருவேன், அவ்வளோதான். இப்போ இப்படி எழுத்தை படிச்சுக்கேங்கிற மாதிரி ஒரு கைடு பண்ணி விட்டா என்ன செஞ்சிருவேன்? நீனே படிச்சிருப்ப. நான் அப்படி காட்டலை. அது மக்கள் நாட்டமே வராமல், எழுதுறத படிக்கணும்னு ஒரு நாட்டமே வராமல் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? ஆக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் இந்த வீணாக போனவங்க சந்தேகப்பட்டிருப்பாங்க. என்ன சந்தேகப்பட்டிருப்பாங்க என்றால், இந்த குரான் ஒரு உயர்ந்த ஒரு நடையில் இருக்கிறது. இந்த உயர்ந்த நடையில் இருக்கிற இந்த குரானை சொல்கிறவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அப்போ எழுதவும் படிக்க தெரியாத ஒரு ஆள் எழுத படிக்க தெரியாத பண்டிதன் அளவுக்கு இந்த குரானை சொல்வாரையானால், அந்த குரான் நடை அப்படி இருக்குது. குரான் நடை எப்படி இருக்குன்னு கேட்டால், பெரிய பெரிய பண்டிதர்கள் எப்படி அடுக்குமொழியில் நல்ல தூய அரபியில் பேசுவார்களோ, எழுதுவார்களோ, கவிதை இயற்றுவார்களோ, அந்த இதை மிஞ்சக்கூடிய வகையில் அது இருக்கிறது. அதை கொண்டு வந்தவருக்கு எழுத படிக்க தெரியாது. இப்போ தான் என்ன நினைப்பாங்க? இவருக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இவருடைய கெப்பாசிட்டிக்கு இந்த தரத்தில் பேச இயலாது, இவருடைய கெப்பாசிட்டி, இவருடைய அந்த
மொழியுடைய அறிவை பொறுத்த வரைக்கும் இவர் எதை குரான் சொல்கிறாரோ இதை சொல்ல இயலாது, சொல்லுவதற்கு தகுதி இல்லை. அப்படின்னா இறைவன் தான் இதை கொடுத்துருப்பான் நம்பிடுவாங்க. இவருக்கு எழுத தெரிஞ்சுன்னு வைங்க, அவருக்கு தெரியலப்பா எத்தனாங்க காப்பி அடிச்சு கொண்டாந்து போட்டு சொல்லுவார், வேறு இலக்கியங்களை படிச்சிருப்பார், அதை படிச்சிருப்பார், அதுலேருந்து சொல்லிடுவாருன்னு சொல்லியிருப்பாங்க, சந்தேகப்பட்டிருப்பாங்க. அப்போ இந்த குரானை சந்தேகமில்லாமல் மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இவரை எழுத படிக்க தெரியாமல் ஆக்கணும். இவர் என்ன செய்யணும், எழுதவும் தெரியாமல் படிக்கவும் தெரியாமல் ஆக்கி எழுத படிக்க தெரிந்தவனையெல்லாம் மிஞ்சுகிற வகையில் இந்த வேதத்தை அவர் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது தான் இது இவருடைய சொல்லு இல்லை, இவருக்கு அந்தளவுக்கு மொழி அறிவு கிடையாது, அந்தளவுக்கு பெரிய இலக்கியங்கள் பழைய சங்க இலக்கியங்கள்லாம் படித்தா தானே அதெல்லாம் சொல்ல முடியும். சங்ககால இலக்கியங்கள்லாம் படித்து இவர் அந்த மொழித்திறமையை வளர்த்து கொண்டு அந்த திறமை அடிப்படையில் இந்த குரான் வசனத்தை சொல்லுகிறார்ன்று அவங்க சொல்லாமல் இருக்கணுமாக இருந்தால் என்ன செய்யணும், ரசூலுல்லாவுக்கு எழுதவும் தெரியக்கூடாது, படிக்கவும் வேணும்னு ஆக்கினாங்களாம். இது பெரிய பஞ்சாயத்தே இல்லை. எழுத படிக்க தெரிகிறது என்பது சின்ன ஒரு விஷயந்தான். இது நினச்சா உடனே கற்றுட்டு போயிடலாம், அப்படியான ஒரு விஷயந்தான். அப்போ திருப்பி ஒருக்கா படிங்க 29:48 உமா குந்த தத்துலு மின் கபலிஹி, இதற்கு முன் நீ வாசிப்பவராக இருந்ததில்லை, மின் கிதாபின் எந்த ஒரு கிதாபையும் வாசிப்பவராக இருந்ததில்லை, உலா தகுத்துஹு எந்த கிதாபையும் நீ எழுதவும் மாட்டாய், இனி பி யமீனிக்க உமது கரத்தால் எழுதவும் மாட்டாய். இதன் அப்படி இருந்தால் லர்தாப சந்தேகப்பட்டிருப்பார்கள், குரானில் சந்தேகப்பட்டிருப்பார்கள், முபுத்திலோன் இந்த வீணர்கள் குரானில் சந்தேகப்பட்டிருப்பான். எப்படி சந்தேகப்பட்டிருப்பான், இவருக்கு தான் எழுத தெரியும் படிக்க தெரியும் திறமையான ஆள்பா, அவர் திறமையான ஆளுங்கிற நிறுவனம் ஆயிரும். குரான் அவர் எழுத படிக்க தெரிஞ்சு இருந்து இந்த குரானை சொல்லியிருந்தால் பயங்கரமான டேலண்டான ஆண்டு வேண்டாம் வரும், அல்லாஹ்வுடைய வேதம்னு வராது, அவருடைய டேலண்ட் வெளிப்படுமே தவிர இறைவனுடைய வேதம்னு வராது. அப்போ எழுதவும் படிக்கவும் தெரியாமல் இருந்து இந்த விஷயத்தை சொன்னால் தான் இவர் சொல்லலை, இவருடைய திறமையை கொண்டு இதை உண்டாக்குனது இல்லை, இவருக்கே பாஷை தெரியும், இந்த அளவுக்கு இலக்கியங்கள்லாம் விளங்காது, அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் வெளிப்படும் போது அவன் சந்தேகம் வராது. அப்போ சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இதை செஞ்சேங்கிறான்ல. அப்போ எழுத படிக்க தெரியாமல் வேணும்னு ஆக்குறான்னு சொன்னால் எப்படி எழுதி கொடுத்துருப்பான், இவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதுன்ட்டு அல்ல தூதராக நியமிக்கணும்ன்ற ஒரு முடிவு முன்னாடி எடுத்தது தானே. அப்படி எடுத்து அதன்படி அவர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போய் இருக்கும் பொழுது எப்படி எழுதி கொண்டு போய் கொடுப்பான். இந்த ஒரு வசனம் போதும் அவங்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது என்பதற்கு ஒரு ஆதாரம். அதே மாதிரி எழுதி கொடுக்கலங்கிற ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால் இது முன்னாடி இருக்கா சொல்லிட்டோம், அவர் ஓதும்போது அவசரப்படாத, நீ ஓதுறது நீ பின்பற்றி நீ ஓது, உள்ளத்தில் சேர்க்குற என்னுடைய வேலைன்னு நல்லா சொல்கிறான் 75வது சூறாவில். இது முந்தைய ஆரம்பத்தில் இருக்கா, இது வேறு ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதையும் சேர்த்துக்கிறங்க. அதில் எப்படி நீ குரானில் அவசரப்படாத, உள்ளத்தில் சேர்க்குற நம்ம வேலை, பொய்தா கரகனாக நம்ம ஓதி காட்டும் பொழுது பொத்தபி குரானா அந்த ஓதுதலை நீ பின்பற்று அப்படின்னு நல்லா சொல்வதன் மூலமாக ஓதித்தான் காட்டியிருக்கிறான் என்பது விளங்குறது. எப்படி வரல, ரிட்டனில் எழுத்து வடிவில் வரல, 75வது சூறாவில் இந்த 16, 17, 18, 19 வருது. அதே மாதிரி இன்னஹு இந்த குரான் ல கவுலுன் ஃபசுலுன், கவுலுன்னா பேச்சு, எழுத்து இல்லை, ல கவுலுன் ஃபசுலுன் தெளிவான சொல்லு, தெளிவான சொல்லுன்னு ஏன் சொல்கிறான், ஒமாஹோ பில் ஹசில் இது கேலிக்குரியது கிடையாது, கவுலுன் ஃபசுலுன் தெளிவான பேச்சாகும் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ குரானை பேச்சுன்னு நல்லா சொல்கிறான். குரானுன் ல கவுலுன் ஃபசுலுன்னு குரான் ஏன்னு கேட்டால் அது பேச்சாக தான் வந்துச்சு, எழுத்தாக வரல, எழுத்தாக வராதனால கவுலுன் ஃபசுலுன்னு சொல்கிறான். 87வது சூறாவில் 13, 14 வசனத்தில் இது இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் குரானில் உம்மிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உம்மின்னா நம்ம ஏற்கனவே விளக்கியிருக்கிறோம். உம்முன்னா அம்மா, உம்மின்ற அம்மாவை சேர்ந்தவர், தாயை சேர்ந்தவர். இது யாருக்கு சொல்லுவாங்கன்னா கைப்பிள்ளைக்கு சொல்லுவாங்க. கைப்பிள்ளை தானே தாயை சேர்ந்திருக்கும், தாயவே சார்ந்திருக்கும். அப்படி கைப்புள்ள நிலையில் இருக்கிறவர்னா எழுத படிக்க தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ எழுத படிக்க தெரியாதவருக்கு என்ன செய்வாங்கன்னா உம்மின்னு சொல்லுவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன பட்டம் கொடுக்குறான்னு கேட்டால் அல்லதீன இந்த மக்கள் சஹாபாக்களை சொல்கிறான், எத்தபியூன் அவங்க பின்பற்றுகிறார்கள், அர் ரசூல இந்த ரசூலை, அந்நபிய இந்த நபியை, அல் உம்மிய இந்த உம்மியை பின்பற்றுகிறார்கள். அப்போ உம்மின்ற ரசூல்லாவுக்கு வைக்கிறான். அவர் ரசூல் தான், நபி தான்,
ஆனால் உம்மி, எழுத படிக்க தெரியாது. ரசூலுல்லாவுக்கு பேரே உம்மியாக இருந்தால், அவங்களுக்கு ஒரு பட்டமே உம்மியாக இருந்தால், அவங்க இயல்பாகவே அது வராதுன்னு அர்த்தம். குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஒரு டாப்பிக்கில், எழுத படிக்க தெரிகிற ஒரு டாப்பிக்கில் குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவள் உம்மின்னு சொல்லி உம்மின்னு வர சொல்லிவிட்டு உனக்கு ஒன்றும் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிவிட்டு என் புஸ்தகத்தை கொடுக்குறான்ல, கொடுக்க மாட்டான். இந்த உம்மிங்கிற வார்த்தை மட்டும் போதும். நிறைய விஷயம் சொல்லப்படுது, அதை வச்சு நீங்கள் விளங்கிக்கலாம். 7வது சூறாவில் 157வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் 7:158 ஆமினு, நீங்கள் நம்புங்கள், பில்லாஹி அல்லாஹுவையும், ஒரு ரசூலிஹி ரசூலையும் நம்புங்கள். அந்த ரசூல் யார்? அந்நபி அல் உம்மி, உம்மியான நபி, உம்மியான நபியாகிய ரசூலை நீங்கள் நம்புங்கள் என்று உம்மிங்கிற ஒரு பட்டத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்குறான் 7வது சூறாவில் 158வது வசனத்தில். அப்போ இதுவும் என்னத்தை காட்டுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தார்னு காட்டுது. அது மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எழுத படிக்க தெரியுங்கிறதுக்கு சில வாதங்களை வைப்பாங்க. என்ன வாதம் வைப்பாங்கன்னு கேட்டால், அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சுல, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு வாசகத்தை வைப்பாங்க. எப்படின்னு கேட்டால், ஹுதைபியா உடன்படிக்கை உங்களுக்கு வரலாறு தெரியும். உம்ராவுக்கு போகிறாங்க, அந்த மக்காவாசிகள் கேள்விப்பட்டு வழிமறித்து தடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்போ இவங்களும் ஒரு பெரிய கூட்டத்தோடு போயிருக்கிறாங்க. அவங்களும் மூர்க்கமாக நிற்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க தடுத்தாங்கன்னா சண்டை தான் வரும். போனது சண்டைக்கு இல்லை, உம்ராவுக்கு தான் போகிறோம். அந்த உம்ராவுக்கு எதனால் போகிறாங்க? அவங்க சொந்த ஊர் ஒரு விஷயம். ரெண்டாவது, உம்ராவுக்கு யார் வேண்டாலும் வரலாம்னு வச்சுருந்தாங்க. உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து உம்ராவுக்கு வருவாங்க, யாரையும் தடுக்க மாட்டாங்க. நம்மளை மட்டும் பிரத்தியமாக தடுக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்கலை. தடுத்தோன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ அவங்க ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம். என்ன ஒப்பந்தம்? இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் உங்களை அனுமதிக்கிறோம். நாங்கள் அனுமதித்து எங்கள் பர்மிஷனில் நீங்கள் வரணும்னு காட்ட பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த வருஷம் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் நீங்கள் வரலாம். அதுக்கு இடையில் நம்ம அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்குருவோம், எப்படி நமக்குள்ளே நடந்து கொள்வது என்பதற்கு அப்படின்னு சொல்லி அதில் தான் உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை என்னன்னு கேட்டால், எங்கள்லேருந்து யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட திருப்பி தந்துடணும், உங்கள்லேருந்து யாராவது திருந்தி எங்கள் பக்கம் வந்தாலும் நாங்கள் திருப்பி தர மாட்டோம், இப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்லாம் போட்டு ஒரு உடன்படிக்கை எழுதுகிறாங்க. அந்த உடன்படிக்கை சஹாபாக்களுக்கெல்லாம் பிடிக்கலை. நம்ம ரொம்ப இறங்கி போகிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் உறுதியாக என்ன செய்கிறாங்க? அந்த உடன்படிக்கையை ஒத்துக்கொள்கிறாங்க. அந்த உடன்படிக்கை எழுதும் பொழுது ரசூலுல்லாஹ் எழுதுகிறாங்க. எப்படி? கத்தப முஹம்மது ரசூலுல்லா, முகமது ரசூலுல்லாவுக்கும் மக்கா காஃபிர்களுக்கும் நடந்த ஒப்பந்தம்னு எழுதுகிறோம்ல. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, கத்தப எழுதினார்கள், முகம்மது ரசூலுல்லா என்று எழுதினார்கள். இப்போ காலல் முஷ்ரிக்கூன, முஷ்ரிக்குகள் உடனே ஆட்சேபனை பண்ணுறாங்க, லா தக்து முகமது ரசூலுல்லா, முகமது ரசூலான்னு எழுதக்கூடாது. ஒப்பந்தம் அல்லாவுடைய ரசூலாகிய முகமது கூட நாங்கள் செய்யலை. நாங்கள் அல்லாவுடைய ரசூல்னு உன்னை நம்பி இருந்தால் இதுக்கு சண்டைக்கு வர போகிறோம். உளவு குன்த ரசூலன், நீ ரசூலாக இருந்தால் லம்னு காத்திருக்க, நாங்கள் சண்டைக்கு வந்திருக்க மாட்டோமே. நீ அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவ்வளவுதான். நீ தான் ரசூல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, எங்களுக்கு ரசூல் கிடையாது. அதனால் உங்கள் ஆட்கள்கிட்ட பேசும்போது ரசூல்லான்னு பேசிக்க. எங்களுக்கும் உனக்கும் உடன்படிக்கை எழுதும் பொழுது நீங்கள் ரசூலுல்லாஹ் முகமதுன்னா நாங்களும் ஒத்துக்கிட்ட மாதிரி வருதில்ல, அந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ண ஒத்துக்கிற மாட்டோங்கிறாங்க. லா தக்துபு, நீ எழுதாத, முகமது ரசூலுல்லான்னு எழுதாத. ஏன்னு கேட்டால், லவ் குன்த ரசூலன், நீ ரசூலாக இருந்தால் லம் நு காத்தில்க, உங்களோட நாங்கள் சண்டைக்கு வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபகால் அலியின், ரசூல்லா உடனே அலிட்ட சொல்கிறாங்க, ஹொஹு, அந்த ரசூலுல்லாங்கிற அழிச்சிருப்பா. ரசூலுல்லாங்கிற அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, ரசூலுல்லாங்கிற வார்த்தையை அழிச்சிரு. அலி என்ன சொல்கிறாருன்னா, மா ஆன பில்லதி அம்ஹாஹு, நான் அழிக்க மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன்ட்டார். ரசூலுல்லாங்கிற வார்த்தையை நீங்கள் ரசூலா தானே இருக்கிறீங்க, அதை எப்படி நான் அழிக்கிறது? நான் அழிக்க மாட்டேன்னவுடனே இப்போ மஹாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தமது கரத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அழித்தார்கள். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு எழுத தெரியுங்கிறாங்க. இந்த ஹதீஸில் ஹுதைபியா உடன்படிக்கை போடும் பொழுது முகமது ரசூலுல்லாவுக்கும் மக்கா காஃபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் உள்ள உடன்படிக்கைன்ற ஒரு முன்னுரை போடணும்ல. யார் யாருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். யார் யாருக்கும் நடந்த உடன்படிக்கைங்கும் போது இந்த தரப்பு யார், அந்த தரப்பு யாருன்னு குறிப்பிடணும். இந்த தரப்பு யார்?
முகமது ரசூலுல்லா அந்த தரப்பு அவங்கன்னு போடும்போது அதெல்லாம் ரசூலுல்லா போடாத, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடு அப்படிங்கிறாங்க. அப்போ எழுதிட்டார், அலி எழுதிவிட்டார் முகமது ரசூலுல்லாண்டு. எழுதுன என்ன செய்கிறாங்க, அழிச்சிரு, நான் அழிக்க மாட்டேங்கிறார் அவர். எதனால் ரசூலுல்லா கட்டுப்படக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, ரசூலுல்லா தானே நீங்கள் அதை எப்படி நான் அழிக்கிறது, அப்போ ரசூலுல்லா இல்லைன்னு அர்த்தமாயிருமே, நான் சொன்னதாக வந்துருமேன்னு அவர் மறுக்கிறார், எனக்கு மனசு ஒத்துக்கிறலன்னு மறுக்கிறார். அப்போ மஹாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, ரசூலுல்லா தன்னுடைய கையால் அதை அழித்தார்கள். கையால் அழித்தா என்னங்க அர்த்தம், தெரிஞ்சால் தான் அந்த இடம் தெரியணும்ல, அந்த ரசூலுல்லாங்கிற வார்த்தை எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அழிக்கணுமா இல்லையா. அப்போ ரசூலுல்லாங்கிற வார்த்தை இதுதான்னு கண்டுபிடிச்சி அதை அழிக்கிறதா இருந்தால் அப்போ ரசூலுல்லாவுக்கு எழுத படிக்க தெரியும்னு இந்த ஹதீஸ் எடுத்து புகாரில் ஹதீஸ் இருக்க தான் செய்யுது. இது எங்கே வர ஹதீஸு, புகாரில் 2968வது ஹதீஸ். 2968 ஹதீஸில் ரசூலுல்லா என்கிற ஒரு சொல்லை ரசூலுல்லாவே அழித்தார்கள். அழிக்க எப்படி முடியும், அவங்களுக்கு எழுத தெரியலன்னு முடாதாரம் முதல்ல இருக்குது, அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு ஹதீஸை வச்சு அழித்தார்கள்னு வந்த உடனே ரசூலுல்லாவுக்கு எழுத தெரியும் அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வைப்பாங்க. இந்த எழுத தெரியும்னு சொல்லி எழுத்தாத்தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புகாரியுடைய 2698வது ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார்கள். இது ஆதாரமாக இதனுடைய உண்மை என்ன என்பது வேற ஒரு ஹதீஸில் தெளிவாக விளக்கப்பட்டுருது. அதை பார்த்தோம்னா இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்ட மாட்டாங்க. அது என்னங்கிற நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம்.